கைஸ், நான் உங்கள் மினி. வெல்கம் டு மினி பிடிஎஸ் ஆர்மி OT7 சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சி EFFோட எபிசோட் 13. மற்ற எபிசோட் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக புரியும். ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, வியோட அம்மா வேறு பேக்கப் பண்ணி விட்டாங்க. இங்கே வியோட அப்பாவுக்கு தான் மனசே அவளை ஐயோ என் பொண்டாட்டியே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு வேறு பெருசாக அது ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவன் மட்டும் கதவை சேர்த்துட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு சிரிப்பு தாங்கல. அவன் பெட்டில் படுத்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். சுகானுன்ட்டு அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கான். டே என்னடா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சுகா உள்ளே போயிட்டான். அவங்க அப்பா அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அனுப்பி வச்சிட்டாங்களே அவருக்கு நல்லா தெரியும் இந்த திருட்டு புனையெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு. அவருக்கு மனசே அவளை கீழே போனான். சார் சாப்பாடு செஞ்சுட்டோம், போங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அப்படி சொல்லிட்டு வந்து உட்கார அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. அவருக்கு அப்போ கூட என் பொண்டாட்டி வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், அவள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாய்ஸ் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அவனுக்கு அவங்க அப்பாவை பார்க்கும்போது 2 பேத்துக்கும் சிரிப்பாக வருது. மூஞ்செல்லாம் தொங்கி போய் பா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியை பார்க்குறாரு. எனக்கு என்னமோ எனக்கு புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி தோணவே இல்லை, உனக்கு தான் புதுசாக இருக்கு போல், ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்க்குறாரு. இல்லை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறியே, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு சிரிப்பு தான் வருது. அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்திலே சாப்பிட்டுட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு தெரியும், சிரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கால் பண்ணியிருப்பார் வரலையான்னு. நான் 1 மாதம் இருந்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. மன வருத்தத்தை இன்னும் சேர்த்து தான் அதிகமாற்றி விட்டுருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோம். எப்படித்தான் மாமா உங்களை விட்டாங்க, உங்கள் அத்தை சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்டேன் அதுவா அப்படின்றாங்க ரியா ஒன்று. உங்களுக்கு சுகா வேணானே ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம் சுகா சொல்லிட்டானா? சொன்னார் ஏற்ற இப்படி அட போடி. வருஷம் ஃபுல்லாக அவர் கூடயே தான் இருக்க தெரியுமா, இது வரைக்கும் ஒரு நாள் ஒரு பொழுது நான் வெளியே போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஷாக்காக பார்க்குறான். வெளியே விட மாட்டார் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுவும் விடவே மாட்டார். ஒரு நாள் ட்ரிப்னா கூட நோ 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 தான், இங்கேயே இருக்கணும். அப்பா எத்தனை வருஷம் கழிச்சு பிரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும், நம்ம ஜாலியாக ஒரு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கே ஹாப்பி தான். உங்கள் அம்மாவுக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. இன்னும் இவங்களும் குழந்தையாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அத்தை நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா இல்லையா, பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா எட்டி பார்க்குறாங்க இருக்காங்க. சரி வா போகலாமா அவ்வளோதான் பிக்சர் வரனால வரல. அம்மா உனக்கு போகணுமா இல்லையா, போகணும் தான்டா, ஆனால் அவர் தான் வேணான்னு சொல்கிறாரு, திட்டு வரட்டும். அம்மா உனக்கு ஆசையாக இருக்குன்னா எனக்கு கிளம்ப, அவ்வளோதானா திட்டினார்னா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீதான் போய் லக்கேஜ் எடுத்து வந்திருப்பான். டே இல்லைடா மா போடுமா வேணாம்மா, போகணும் எனக்கு ஆசையாக இருக்கு, எனக்கு அவளுக்கு கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கைப்பிடிச்சி கடகடன்னு காருக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான். சுகா தான் வந்து லக்கேஜ் எடுத்து வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணியிருப்பான். சுகா அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கான். இதுவும் சொல்லிடுவாரா, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருமா, ஜாலியாக போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 அம்மாவுக்கு மோட்டிவேஷனாக பண்ணி கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டு ஓடிருப்பாங்க. கரெக்டாக போய் படுத்தோடனே அவங்க அப்பா வந்து டோரை நாக் பண்ணியிருப்பார் எங்கடான்ட்டு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை ஹாப்பியாக சொல்கிறாங்க. இவங்க அத்தையை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் அத்தை என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. சரியான திருட்டு குட்டாயம். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அடிச்சுட்டு அழகாக தலையாட்டுறாங்க. எல்லாம் திருட்டுத்தனமும் பண்ணுவான், பயங்கரமாக பேசுவான், பேசிய மயக்கிறவாண்டி. ஆனால் திருட்டுத்தனத்துக்கும் உன் புருஷனை அடிச்சுக்க ஆளே இல்லை தெரியுமா. இவங்க அத்தையை பார்த்துட்டு ரொம்ப திருட்டுத்தனம் பண்ணுவானோ. அழகாக போய் சொல்லுவான். அதாவது அவன் சொல்கிறது பொய்யா உண்மையானே நமக்கு தெரியாது, பயங்கரமாக போய் பேசுவான். ஆனால் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் உன் நிலமை தான் ஃப்யூச்சரில் ரொம்ப பாவம் அப்படி சொல்லுவாங்க. அத்தையை பார்க்குறீங்க அசால்ட்டாக போய் சொல்லுவான். நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ, அது வேறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துருப்போம். உங்கள் அத்தை சரி ட்ரிப்பெல்லாம் போகலான்னு சொல்லியாச்சுல. உங்கள் அப்பாட்ட சொன்னதுக்கு உங்கள் அப்பா ஒரு 2 நாள் மட்டும் கழிச்சு போங்க, உடனே எதுக்கு அலையிறீங்க அப்படின்றப்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அதுக்கும் ஓகே சொல்லியாச்சு. ஆஃப்டர்நூன் போல் நீங்கள் உங்கள் ரூமில் படுத்திருக்கீங்க. கரெக்டாக லஞ்ச் டைம் ஆகிருக்கும், சாப்பிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு சாப்பிட்டானா இல்லையான்னு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சாப்பிட்டாரா இல்லையான்னு வேறு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் தான் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரிங்க் போய் அட்டனே ஆகலை. என்னாச்சு,
கோவம் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக பேசினா அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திருப்பி எந்திரிச்சு உட்காந்துட்டு வீடியோ கால் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணிட்டான். என்னடி என்ன பண்ணிகிட்ருக்கா? இப்போ தான் பேஷண்ட் பட்டு வந்தேன், சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அந்த சைடு வச்சுருப்பான். அது என்னது? ஒன்றும் இல்லை, லன்ச் வந்துருச்சா? மெய்ட் ஆண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓ அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஏ பார்த்துட்ருக்கீங்க. கேமரா கிட்ட வந்துட்டு மிஸ் பண்ணுறியா? ரொம்ப. அதுக்கு தான் சொன்னேன் போகாதுன்னு. அது அம்மா கூப்பிட்டாங்க, அது இல்லாமல் அம்மாவே மிஸ் பண்ணேன்னு வந்துட்டேன். ஆனால் இப்போ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் பேசினேன். ஆனாலும் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. எப்படி உங்களை பார்த்துட்டி? அலறியா? என்ன அலறியா? கஷ்டமாக இருக்குது. அவள் தான் கண்ணிலேருந்து பொலன்னு வீத்துது. ஒன்றும் இல்லைன்றான். உங்களுக்கு மனசே ஆகலை. இப்போ உங்களுக்கு என்னென்னா நம்ம கூட இல்லை, தூரமாக இருக்கார் அப்படிங்கிற ஃபீல் வருது. திரும்பி எழுதிட்டு ஃபோனை வச்சிட்டிங்க. ரிட்டன் மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணுறான், எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்லை. அப்படியே ஒரு 1/2 hour ஆகும். எழுதி இங்கே நல்லா தூங்கிட்டீங்க. அப்படியே காலை பார்க்குறான். கால் கட் வேறு பண்ணியிருப்பீங்களா? அவனுக்கு மனசும் ஆகலை. சாப்பிட்ருப்பான், ஏன்னா அடுத்த பேஷண்ட் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். சரி அப்படியே நர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே தலையில் கை தேய்ச்சிட்ருக்கான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடை இன்னொரு கேபின் போய் ஓப்பன் பண்ணுறான். ஜிமினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பான். அது என் பேஷண்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்கள நீ பார்த்துக்கிறியா? உன் பேஷண்ட்டா? சரி, என்னாச்சு? அது என் பொண்டாட்டி ஆடி மாதத்துக்கு போயிட்டலாமா வீட்டுக்கு. அப்பா மச்சான், நான் கூட என் பொண்டாட்டியை மட்டும் தான் பிள்ளையோடு தூக்கிட்டு போயிட்டாங்களே நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் தனியாக தான் இருக்க. ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிற? அவனுக்கும் அவளுக்கும் தான் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் எப்படி? குழந்தை பிறந்தாலும் கூப்பிட்டு போவாங்கடா. அது வேறு இருக்கான். 3 வருஷத்துக்கு கூப்பிட்டு போவாங்களாம். ஃபர்ஸ்ட் வருஷம் கூப்பிட்டு போயிட்டாங்க தான். பட் நான் போய் 4 நாளில் கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி? அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அதை சாக்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. பிள்ளை இருக்குன்னு சொல்லி கூட விட்டுட்டு போகல தெரியுமா? பரவாயில்ல, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறான். அப்படியே அவனை பார்த்துட்டு சரிடா நான் போகிறேன். ஆனால் புதுசாக கல்யாணம் இருக்குல்ல, குதிக்கு தான் செய்வேன். போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதுக்கு சிரிக்கிறோம். போடா, நானும் அப்படி தான் இருந்தேன், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இருக்க ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன். போ வந்துட்டான் போட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கலாய்க்கவும் செய்கிறான், சேம் டைம் ஃபீலும் பண்ணுறான்னு. பிள்ளை பிறந்தா கூட கூப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வேறு அவனுக்கு தோடிட்டுருக்கு. அவன் நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். என்ன மாப்பிள்ள? இல்லத்த அம்மா பார்க்க வந்தேன். அண்ணா அங்கே ரூமில் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே ரியாவும் அத்தையும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி தான் என்னடா எங்கே நிற்கிறா? உன்னையே பார்க்கதாம்மா வந்தேன். என்னை பார்க்க. நீ நம்பிட்டேன். அவன் பொண்டாட்டி ரூம் மேலே ஃபஸ்ட் ரூம் தம்பி. தெரியும்டா. சரி, அவளை பார்க்க தான் வந்தேன். போய் அவளை பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஆடி மாதமே பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது. எனது பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்கா அவங்க அம்மா. ஆமாம் தானே சம்மந்தி, உங்கள் அம்மா அப்போ தான் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. பார்க்கலாமே, பார்க்கக்கூடாது சம்மந்தி. ஆமாம் மாப்பிள்ள, பார்க்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு ஆடி பண்ண மாதிரி நிற்கிறான். ஆமாம், நீ என்ன சொல்லிட்டு உள்ள வந்த? அத்தை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திக்கிறான். என்னை பார்க்க தானே வந்தேன். என்ன பார்க்கலாம்டா, ஆடி மாதம் அம்மா பார்க்கலாம் வாசாமி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஹாலில் உட்காந்துட்டாங்க. ஜோன் பார்த்து விழுந்து சிரிக்கிறான். ஏன்னா ஜோன்கிட்ட கேட்டிருப்பான், எல்லோரும் எங்கே இருக்காங்க சொல்லு, நான் வெப்ப வேணா பார்த்துக்கிறேன்னு. அக்கா மேலே இருக்குது, ஆனால் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணனா கூட யார் அப்படின்னு கேட்பாங்க. அம்மா சிக்கிக்குவீங்க. ஸோ யாரை இப்படி போய் சொல்லிட்டு வாங்கன்னு அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். சின்னடா அம்மானா உங்கள் அம்மா விட்டுருவாங்கன்னு நினச்சேன். நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன இதை சாப்பிடு, இது நல்லாயிருக்கும். அங்கே உங்கள் அத்தை தான் செஞ்சாங்க, சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, இதுவும் செஞ்சாங்க, நல்லா இருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டேன்னு. நான் சாப்பிடவாடா வந்தேன், என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன்டா, வேறு மிஸ் பண்ணுறாடா, அழுகுறாடா, விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தன் விடலை. அப்படியே பார்க்குறேம்மா, சின்னும் ஃபீல் பண்ணுற மலராம்மா. என்ன சொன்ன? ஃபீல் அலறாம்மா. நீ இப்போ பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு இருந்துச்சு ஓட்டியிருப்பான். உங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் சம்பந்தி என்ன அலறான்னு சொல்கிறான்? உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்கும் போது ஹாப்பியாக இருக்கும்.
என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு என் மருமக அழுதாலான்னு கஷ்டமாக இருக்கு. அட கல்யாண ஸ்டார்டிங்கில் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி அழுதாதான் அதுதான் நல்லது. ஆ அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? ம் அப்படி அழுறாங்கன்னா தான் அவங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் மேலே ஒரு லவ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மிஸ் பண்ணி அழுறாங்க. ஹாப்பியாக இருக்கட்டும். எனக்கு கேட்கும் போதே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சிட்டே போகிறாங்க. ரியா அவங்க அத்தை பார்த்தானே ரியா வந்துட்டு ஆமாம் ஆமாம் இது நல்ல விஷயம் தான் அத்தை. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக நீங்கள் சொல்கிற மாதிரி குட்டி பாப்பா வந்துடும் அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு இப்போ தான் அம்மாடின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டு வேகமாக மாடிக்கு வந்திருப்பான். அங்கே பார்த்தா நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்து உட்கார நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களே. ஐயன் ஐயன் நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐசப்படணும்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. டக்குன்னு கண்ணை பெருசாக விரிச்சிட்டிங்க. நீங்களா? நான் தான். போங்க அப்படி சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி கனவு மாதிரி வந்திருக்கும். எந்திரிச்சு பார்த்தா வியந்திருக்க மாட்டேன். மன வருத்தத்தில் திருப்பி படுத்துருப்பீங்க. போங்க. ஏய் நான் தாண்டி. நீங்கள் அப்படியே திருப்பி இச்செல்லாம் கூட்டிகிட்டு படுத்துட்டீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் நான் தான் பொண்டாட்டி. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. எப்படி 6 மாதம் அம்மா வீட்டுக்கு மாப்பிள்ள? பார்க்க வரலாமே. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போய் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அவனு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸ்மைல் வருது. அப்படி நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ கிஸ் பண்ணியிருப்பீங்க. மிஸ் யூ ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அவனை ஹக் பண்ணி நீங்கள் தான் பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லவ்வை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த காஃபியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அங்கே பார்த்தா வீயோட அம்மா நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் சோடு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்து உட்காந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டு லேப்பில் வேறு ஏறி உட்காந்திங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏம்மா என் ரொமான்ஸில் மற்றவங்க தான் எப்போ பார்த்தாலும் கெடுப்பாங்கன்னு நினச்சேன். நீயுமா காஃபி கொடுக்க தான்டா வந்தேன். இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அடுத்து என்ன நினச்சிருப்பாங்க? ஒன்றும் நினச்சிக்க மாட்டேங்க. வாங்க அது நல்லா இருந்துச்சு. போங்க ஆல்ரெடி அத்தை பார்த்துட்டோம். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சிரிப்பு தான் வருது. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டா. 2 பேரும் இந்த காஃபி குடிச்சிருப்பீங்க. ரொம்ப நேரம் பேசியிருப்பான். நீங்களும் அவ்வளோ நேரம் பேசிட்டு வீடியோ காலில் நேற்று நைட்டு ஃபுல்லாக பேசினேன். நல்லா இருந்துச்சு. ஆனாலும் நேரில் உங்கள் கூட உட்காந்து பேசுகிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன் வாணும். அதெல்லாம் விட மாட்டாங்க. போங்க கனவு காணாமல். பொண்டாட்டி இப்போயா பொண்டாட்டி நீ வேணா ஆசையை தோண்டிட்டு ஓடிடாத. நைட்டு அப்புறம் தூங்க முடியாது. நைட்டே வரட்டா? நைட்டெல்லாம் ஒன்றும் வர வேணாம். வர வேண்டாம். ஏன் திடீர்னு ஹஸ்கியில் பேசுகிறீங்க? இனி ஏன் கம்பெனி கொடுக்குற? அப்புறம் கம்பெனி கொடுக்காம தனியாக பேச சொல்லவா? நைட்டு வரேன். வேண்டாம். அம்மா இங்கே தூங்குறாங்க. யார் அம்மா? உங்கள் அம்மா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஜோன் 3 பேரும் ஒரு ரூமில் தூங்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தை என் கூட படுக்கிறேன்னாங்க. அப்புறம் ரியாக்கா வந்துட்டு என் கூட படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அத்தை ரியாக்காவும் படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீ தனியாக தான் தூங்குவியா? அப்புறம் அதான் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ரூம் இருக்குல்ல இருக்கு. ஆனாலும் தான் கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. நான் ஜிமினை பார்க்க சொல்லிட்டேன். அடப்போங்க. அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்க மாட்டாங்களா? இருப்பான்னா என்ன பேசுறது? உன்னை பார்க்கணுமே. போங்க. அவனுக்கு ஃபீலிங்ஸ் தெரியும். பார்த்துப்பான். உனக்கு தான் புரியல. எல்லாருக்கும் புரியுது. எல்லாருக்கும் புரிஞ்சா அவங்க கூட போகிறீங்களா? இவங்கள பார்த்து முறைக்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு. சரி இதை அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒன்று கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக வந்துருச்சு போகிறான். உங்களுக்கு கோவமாக பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. நீங்கள் அதுக்கப்புறம் எங்க அப்படி சொல்லிட்டு கதவுக்கிட்டே போயிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் வேகமாக போய் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை கேட்ச் பிடிச்சிருப்பான். என்னடி லவ் யூடி. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? எப்படா 30 நாள் வேகமாக போய் என் புருஷ வீட்டுக்கு போவேன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நிறைய பிளான்ஸ் போட்டிருக்கோம். இங்கே போகலாம் அங்கே போகலான்னு எல்லாமே. ஆனால் நீ இல்லை அப்படிங்கிற மிஸ்ஸிங் இருக்குன்னு தோணுது. இப்போயே ரொம்ப தோணுது. நான் வரட்டா? வேண்டாம். எங்கே வேண்டாம். நீங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 2 பேர் போகலாம்.
அடிச்சுட்டு வே உங்களை இறக்கி விட்றோம், உங்களுக்கு வே விட்டு இறங்கவே மனசு வரல, அப்படியே தூக்கிட்டு போயிடுறியா? தூக்கிட்டு போட்டா ம் தூக்கிட்டு போ. வி அப்படியே அவங்க அலைக்க அவங்கள தூக்கிட்டான். ஏங்க அழகாக ஒரு குழந்தைய தூக்கின மாதிரி தூக்கியிருக்கான். வெயிட்டா இல்லையாண்ணா? ரொம்ப காற்று மாதிரி இருக்கா. ம் அப்படிலாம் இல்லை, வெயிட்டாக தான் இருப்பேன், இறக்கி விடுங்க. அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே ஸ்டெப்ஸ் ஆகலாம். நீங்கள் இன்னும் 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, டக்குன்னு ஸ்டெப்ஸ் கம்மியாக பிடிச்சிட்டு இறக்கி விடுங்க. இறக்கி விட்றேன். அங்கே எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் நீங்கள் போனதுக்கப்புறம் கலாய்ப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இறக்கி விடுங்க. என் பொண்டாட்டியை தானடி தூக்குறேன், ஏதோ ஊரா விட்டு பொண்டாட்டி தூக்குன மாதிரி குதிக்கிறேன். ஊரா விட்டு பொண்டாட்டி வேறு தூக்கணுமோ? ஸோ சொன்ன எடுத்துகிட்டு வீசிருக்கிறான். வலுத்து போட மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட சொல்லிட்டீங்க, இறக்கி விட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி இருப்பீங்க. கொஞ்ச நேரம் தான் பேசுகிறான். வி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். 5 மணி ஆயிடுச்சு கிளம்பு. 5 மணி தானம்மா இருக்குது. 5 மணி ஆயிடுச்சு கிளம்புன்னு சொன்னேன். என்னம்மா நீங்களே துரத்துறீங்க, மாமியா கூட துரத்துற, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. நீங்கள் அப்படியே வேவே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு மனசே ஆகலை. வாசல்னு வேவே பார்த்துட்ருக்கீங்க. இந்த கதவை பிடிச்சிட்டு பாய் பாய். உங்கள் அம்மாவும் வியோட அம்மா, அதுக்கப்புறம் ரியா எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் எங்கள் கதவு கிட்டே நின்றுட்டீங்க. உங்கள் தம்பி அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். லவ் யூ லவ் யூ. வியோ ஒரு பிளைன் கிஸ் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போயிட்டான். அவங்களுக்கு மனசே ஷோயும் புருஷன் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போனது இன்னொரு கால் உள்ள என்ட்ராகுது. உங்கள் அத்தை ஷாக்காக பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தா சுகா தான் இறங்குறான். ரியா உங்கள் அத்தை அப்படியே சுகா பார்த்துட்டு, எப்போ வர நீ? நான் ரியா பார்க்க வந்தேன். சரி பார்த்துட்டியா, கிளம்பு. ரியாவுக்கு ஷாக்காக இருக்குது. அத்தை ரியா அது அத்தை சரி உள்ள வா சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ள கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மா வந்தனுமே வாங்க மாப்பிள்ளன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுகாவுக்கு தடப்படலாம் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. சுகா நைட்டு நான் கிளம்பவே மாட்டேன்றான். அங்கே பார்த்தா அங்கே வீக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. சுகா அங்கே வந்திருக்கானா? மாமா நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனோன்னே மாமா உள்ளான்ட்டாங்க. கிளம்பிட்டானா? இல்லை சுகா மாமா கிளம்பல. ஏன் கிளம்பல? மாமா கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இங்கே தான் இருக்காங்க. என்ன மட்டும் எங்கள் அம்மா போக சொல்லிச்சு, அவனை போக சொல்லலையா? சொன்னாங்க மாமா நான் இங்கே தான் இருப்பேன்ட்டாங்க. அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. எங்கள் அம்மாவும் இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டனால மாமா இங்கே தான் இருக்காங்க. இல்லை எனக்கு புரியல, என்ன மட்டும் எங்கள் அம்மா 5 மணிக்கு அடிச்சு துரத்துச்சு? அது அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை இல்லை மாமா. ஒன்று ப்ரெக்னெண்ட் ஆக்கிட்டு நான் விட்டுருக்கணும்டி, அவசரப்பட்டு விட்டுட்டேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உங்கள் வீட்டில் இன்னொரு கார் சவுண்ட் கேட்குது. நீங்கள் யாரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா வியோ ஷோவோட அப்பாவும் தான். உங்களுக்கு ஷாக், என்னடா திருப்பியும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இறங்கி வந்து பார்த்தா இங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு சுகா வான்னு சொல்லி வாழ் கொட்டாயம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். எங்கே இப்படி பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் எல்லாம் கச்சேரி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. வியோட அம்மாவுக்கு தான் அசிங்கப்படுத்துகிறாங்களே குடும்பத்தோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகா முடியாது, நீ போடும் அவங்க ஒரு பூமா நானே முன்னாடி கூட தான் இருப்பேன். கடைசியாக விடவே இல்லையே. நான் மட்டும் இல்லை நீ மட்டும் எதுக்கு இருக்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இருக்கிறான். இங்கே சுகோட அப்பா ஒரு கூட்டு சேர்ந்துட்டார். என்னையே முன்னாடி பிரிச்சிங்கல்ல, அப்போ நானும் அப்படி தான் பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து தான் சேர்ந்து சுகா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஃபோன் பேசுகிறேன். அவங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இப்போ நம்மள்ட்ட இப்போ ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்போ யாரும் இருக்கக்கூடாது. நல்ல எண்ணம் தான். கம்மனி எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே. வீட்டுக்குன்னு காரை நிறுத்திட்டா தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பான், ஹெட்செட் போட்டிருப்பான். நல்ல பிளான். நான் வேணா ரிட்டன் விட்டா பிச்சிருவேன் போங்க. எல்லாம் நியாயம் தானே, எல்லாரையும் பிரிச்சிட்டோம்ல, அப்போ உங்கள் அப்பாவையும் பிரிக்கணும் தானே. அப்போ நான் வந்து அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறோம். என்னதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக். ஏங்க அறிவு கிட்டவரே? சாரி சார் இல்லை உங்கள் அம்மா தான். உங்கள் அப்பா வேணால் நீங்களே வச்சுருங்க, உங்கள் அம்மா கூட்டு வந்துடுறேன். முட்டப்பா இல்லை ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டிங்க. வீக்கு சிரிப்பு தாங்களே. வீடப்பா என்னடா அப்படின்றப்ப ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உங்கள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருந்திருப்பான். ஸோ அப்படியே ஒரு 2 days ஆகுது. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ட்ரிப்பு கிளம்பிட்டுருப்பீங்க. உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வரேன்னு கெஞ்சிட்ருக்கான். ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் ஒரு போய் கொண்டே அப்படிமேன்னு சொல்லியாச்சு. சுகாவும் கெஞ்சிருப்பான், சுகாவையும் வேணான்னு சொல்லியாச்சு. எங்கே சுகாவோட அப்பாவும் கெஞ்சிருப்பார். எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு உங்கள் தம்பி ஜூன் தான் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ ஜூன் ட்ரைவ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கான். உங்கள் அம்மா ஜூனை பார்த்துட்டு எல்லாருமே கேர்ள்ஸாக இருக்காங்க. ஜூன் உன்னை மட்டும் இப்படி கூப்பிட்டு போகிறது. ஜூன் அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா என்னம்மா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணதுக்கு இப்படி கேட்குறா, டிரைவரை கூப்பிட்டு போகிறேன்னா வந்து டக்குன்னு உள்ளே பார்க்குறான். அங்கே பார்த்தா நீங்கள் ரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அத்தை உட்காந்துருக்காங்களே ஒயன். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும் தானே? தெரியுமே. அம்மாவுக்கும் பண்ண தெரியும். உடனே சுகாவோட அம்மான்ட்டு எனக்கும் பண்ண தெரியும் அப்படின்றாங்க. உங்களுக்கு பண்ண தெரியுமா? பண்ண தெரியும்.
அப்போ நம்மளே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிக்கலாமே. ஜூன் அப்படியே பார்க்குறான், அவள் வேறு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாள். இல்லை ஜூன் நாங்கள் மட்டும் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஜூனை கழட்டி விட்டீங்க. ஜூனுக்கு அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜூனுக்கு அட பாவிகளான் இருந்தாலும் ஓகே அம்மாவும் போயாச்சு, அப்பா பிஸ்னஸ் மீட் அது இதுன்னு போய் எனக்கு கண்டுக்காது, அப்பா எனக்கு ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி ஜூனுக்கு இப்போ இன்னொரு சைடு ஹாப்பியாகிருச்சு. அப்படியே உங்கள் சைட்லாம் பார்த்தா இப்போ வந்து உங்கள் அம்மா தான் ட்ரை பண்ணுறாங்க, பக்கத்தில் வந்துட்டு உங்கள் அத்தை உட்காந்துருக்காங்க, பாட்டு போட்டு எல்லோரும் பயங்கரமாக பாடிட்டுருக்கீங்க. ரியாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரியா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. செம்ம ஜாலியாக பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்பீங்க, போய் சாப்பிட்டுட்டு இப்போ நேராக வந்துட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் போய் எல்லாம் தங்கிட்டீங்க. நான் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க போல், 5 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டீங்க. செம்ம டைம். நீங்கள் போய் ரூமில் படுத்துருக்கீங்க. கரெக்டாக வீடியோ கால் பண்ணுறான். என்னங்க எங்கடி இருக்க இந்த பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லி பிளேஸ் சொல்கிறீங்க. எங்கே அவங்க எல்லாருக்கும் தனித்தனி ரூம், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரூமே போட்டுட்டோமா? ஏன் ஒரே ரூமில் டபுள் கார்ட் இருக்குமே அந்த பிள்ளையா? போடல, சிங்கிள் கார்ட் தான் இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தனி ரூம் போட்டாச்சு. ரூமில் தான் படுத்துருக்கேன். தூக்கம் வருதோ செம்மையா அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறேன். கண்ணெல்லாம் சொருகிட்டு இருக்கு. வீங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி ஏங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீங்களை பார்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா மெய்ட் சமைச்சாங்க, சாப்பிட்டுட்டு வந்து ரூமில் படுத்துட்டேன். நீ இல்லாமல் ஒரு மாதிரி வாழ்க்கை போர் அடிக்குதுடி. இத்தனை வருஷமாக அடிக்கலையோ? இத்தனை வருஷமாக அடிக்கலாம். இப்போ பொண்டாட்டி இருந்துட்டு ஃப்ளாட்டிங் லைன்ஸ் உள்ளே போடாத, தூக்கம் வருது. வீங்களை பார்த்து மறைக்கிறான். லட்சமா சரி வை எப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டான். சரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்கிட்டீங்க. எங்கிட்ட போடா எனக்கு தூக்கம் தான் வருதுங்கிற மாதிரி. நைட்டு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, அங்கே பார்த்தா கீழே பார்ட்டி செட்டப்லாம் இருக்குது. இது என்னத்தை நான் தாண்டி ரெடி பண்ண சொன்னேன். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு, அட வாடி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா உங்கள் அம்மாவும் ரியாவும் ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க. உங்களை இப்போ தான் போய் லேட்டாக தான் இழுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே அந்த டேபிளில் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அவங்க அத்தை டக்குனு உங்களை திரும்பி பார்க்குறாங்க, எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. சொன்னேன் எங்கள் எல்லாருக்கும் தான் புருஷன் இருக்குது, ஞாபகம் இருக்கா? நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. நாங்களாம் விட்டுட்டு வந்திருக்கோம், அது இவளுக்கு தெரில. இப்போ புருஷனை விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் இவளுக்கு கஷ்டமாக இருக்குது போல். ஏன்னா இருந்தாலும் நாங்கள் எங்கள் கப்பல் டக்குன்றியாக அவங்கள பார்த்துட்டு நான் நீங்கள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அப்போ நீங்கள் எங்கள் கப்பல் கிடையாது என்னதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம்ல, ஏதாச்சும் கேம்லாம் இல்லாமா? கேமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அத்தை ட்ரூத் அட்டர் எங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை இது பழைய காலத்து கேம் தான், பழைய காலத்து கேம் தான், பட் நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ரியாக்காவும் நல்லா இருக்குன்னு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு பாட்டிலை ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வச்சாச்சு. சரி ட்ரூத் ஆர் டேர் ஓகேவா? யார் சைடு பாட்டில் இருக்கோ, அதாவது ஓப்பனர் சைடு இருக்கவங்க வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் இது பண்ணுவாங்க ஓகேவா? க்ளோஸ் சைடு இருக்கவங்க வந்துட்டு கொஷின் கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சுற்றும் போதே ஃபர்ஸ்ட் உங்களை தான் டார்கெட் பண்ணுது. பலியாடே நானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் சைடு வந்திருக்கு. கேள்வி கேட்க வேண்டியது வந்து ரியாக்கா தான். ரியா அவங்கள பார்த்துட்டு என்னது பர்சனல் கொஷின்ஸ் கூட கேட்போம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும். பர்சனல் கொஷின்ஸா? நோ 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 அதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க. ஏன் நீ இப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்றாச்சு. இப்போ ரியா தான் கொஷின் கேட்க போகிறா. அவங்க அத்தை வந்து பெரிய காதை கடிச்சிட்ருக்காங்க. அத்தை நீங்கள் இப்படி கொஷின்லாம் சொல்லக்கூடாது, அத்தை வேணாம் அப்படின்றீங்க. ரியா வந்துட்டு அத்தை சொல்கிற கொஷின் நல்லா இருக்கப்பா, நான் அதான் கேட்க போகிறேன். ரியாங்களை பார்த்துட்டு சரி அன்னைக்கும் வீக்கும் சம்திங் நடந்திருக்கா? நீங்கள் அப்படியே எல்லாம் பார்க்குறீங்க, எல்லோரும் உங்களை தான் ஆர்வமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இல்லை. இன்னும் இல்லைன்னா எங்களுக்கு புரியல. இன்னும் இல்லை மீன்ஸ் அந்த லெவலுக்கு போல், பட் கிஸ்ஸிங் அதுக்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழேனா போங்க ஆன்சர் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு கிராப் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் சிரிப்பு தான் இருக்கோம். அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருக்கும் இப்போ இது தான் டவுட்டு போல், அதை கேட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்துட்டு இப்போ உங்கள் அத்தைகிட்ட நிற்கிது, உங்கள் அம்மா தான் கொஷின் கேட்கணும். என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இங்கே வந்து ரியா கதை இப்போ இதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ரியா அதெல்லாம் வேணாம், அட கேளுங்க அண்ணா சம்மந்திட்ட போய் எப்படி கேளுங்கம்மா என்னன்னு கேளுங்க, நம்ம தான் நல்லா ஒன்றும் இல்லை என்கிட்ட கேட்டால் அதே கொஷின் தான். உங்களுக்கும் மச்சானுக்கும் சம்திங் டக்குனு உங்கள் அத்தைக்கு யார் மாதிரி வெக்கமாக வருதுங்க. உங்கள் எல்லாருக்குமே வெக்கம் தான் வருது. உங்கள் அத்தை சிரிச்சிட்டேனும் என்ன இருக்குது
ஆன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஷாக்காக பார்க்குறீங்க. இது பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஸ்டாப் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வைக்கோங்க. உங்களுக்குள்ள ஆத்தாடி ஆத்தா என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரியான்ட்ட தான் செஞ்சுட்ருக்கோம். இப்போ வந்து உங்கள் அத்தை தான் கொஸ்டின் கேட்கணும். சரி, ஷுகா வந்துட்டு அத்தை நீங்கள் ட்ரூத் ஆர் டேரே கேட்கலாம். இவ்வளோ நேரமாக நம்ம யாருக்கும் கேட்கல. ட்ரூத் ஆர் டேர்னா கேட்கணும். நீங்கள் அதையே கேட்காம எல்லாத்தையும் கொஸ்டினே கேட்கணும். ஏன்ட்டு ட்ரூத் ஆர் டேர் கேளுங்க, அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன். பத்தியா இவளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இருக்கும். சரி, ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத்து. இதுக்கு நான் கொஸ்டினே கேட்டிருப்பேன்டி. சேர்த்த கேளுங்க, இப்போ தான் கேம் மாதிரி இருக்கும். சரி, என் பையன் ஷுகா வந்து உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு எந்த விஷயம் அவன்கிட்ட சுத்தமாக பிடிக்காது. இந்த விஷயம் அவன் பண்ணாலும் எனக்கு எரிச்சலாகவும் வெறியாகவும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அதை நான் உங்கள்கிட்ட தான் க்ளியர் பண்ண நினச்சேன். ஏன் உங்கள் பையனை இப்படி வளர்த்துருக்கீங்க? டக்குனு உங்கள் அத்தை ஷாக் ஆகிட்டாங்க. எனது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவனுக்கு தூங்க தான் தெரிஞ்சிருக்கு. அதுதான் நல்லா செய்கிறான். சமைக்க சொன்னோன்னா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சிரிப்பான். ஒழுங்காகவே சமைக்க தெரியாது. சரியான தற்குறிப்பைய. எனது நல்லா தானடி வளர்த்துருக்கேன். நீங்கள் நல்லாவே வளர்க்கலை அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. தொட்டால் கோவப்படுவான், பேசினா வெடுக்கான்னு பேசி விட்ருவான். ஏதாச்சும் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அப்படியே மூஞ்சல் மாதிரி வச்சுட்டு, ஓ இப்போ ரொமான்ஸ் பண்ணணுமா, இப்போ இது வேணுமா அப்படிலாம் கேட்பான் தெரியுமா கிட்ட. சரி, ஒரு கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்டே போயிட்டேன்னா, கிஸ் பண்ணியே ஆகணுமா, இப்போ உனக்கு கிஸ் வேணுமான்னு கேட்பான். எனக்கு அப்படியே வெறியாகி கிஸ்ஸாக ஒரு மயிறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஏன் தான் இப்படி வளர்த்துருக்கேன், கொஞ்சம் அழகாக ரொமான்ஸாக அப்படியே உங்கள் அத்தை பார்த்துட்டு, இல்லடி உங்கள் மாமாலாம் நல்லா தான் இருப்பார், இவன் நான் கூட அப்படி தான், எப்படி பண்ணான்னு எனக்கும் தெரில. நல்லா பெற்றிருக்கீங்க போங்க. வெறியாகவும் எனக்கு அப்படி பண்ணுறப்ப அப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு ரொமான்டிக்காக பாரு, லவர்ஸ்லாம் கை கொடுத்து இவ்வளோ ஜாலியாக எடுக்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படி நடக்கலாமான்னு கேட்டால் என் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போவான். ஏதோ நாயை கட்டி போட்டு வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க போல, அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஆத்திரத்தெல்லாம் கொட்டி தேய்க்கிறா. உங்கள் அத்தைக்கு தான் ஐயோ இவனை இவ்வளோ மோசமாக வளர்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுது. உங்களுக்கு அதை கேட்கும் போது சிரிப்பாக வருது. பட் வி டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் அவன்கிட்ட பார்க்கல. பட் ஷுகா அப்படியே ஆப்போசிட். ரொமான்ஸ்னாலே தெரிப்பான் அப்படிங்கிறதே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. எல்லாருக்கும் சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் இப்போ கொஷின் வந்து உங்கள் அம்மாட்ட போயிருக்கு. இப்போ நீங்கள் தான் கேட்கணும். ட்ரூத் ஆர் டேர்? உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு டேர். மம்மி என்ன புஸ்குன்னு டேருன்ட்டேன். என்ன இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ஏதோ குண்டக்க மண்டக்க கொஷின் கேட்டீங்கன்னா அவன்ட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறேன், அதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கீங்க. தெளிவாக இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அழகாக தலைவராக ஆட்டுறாங்க. என்னை பற்றியில் தெளிவாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. உனக்கு கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் தாராளமாக ரேண்டம் காயை ப்ரப்போஸ் பண்ணு, அது எதுன்னு எதாவது சொல்லலாம். இப்போ கித்தவுமே சொல்ல முடியாது. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி யோசிச்சிங்க. மம்மி ஃபர்ஸ்ட் இந்த இது ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டது டேர் மம்மி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட 1.5 பாட்டில் கிட்ட கொடுத்துருப்பீங்க. அதை ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண சொல்லிங்க. உங்கள் அம்மா குடிச்சிட்டாங்க. அப்பா கால் பண்ணு. அவருக்கு எதுக்குடி கால் பண்ணு. உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ அப்பா கிட்ட ஐ லவ் யூங்க, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறேன். ப்ராப்பர் ப்ரப்போஸ். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண போகிறாங்க. டேர் மம்மி செய் அப்படின்ட்டுருங்க. ஆமாம் செய்யுங்க இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி இவ்வளோ நேரம் முக்கிய பேசி வேஸ்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பாவும் கால் அட்டன் பண்ணிப்பார். என்னடி எங்கள் அப்படியே இந்த சைட் பார்த்தா இங்கே மொத்த கூட்டமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதாவது ஷிகாவோட அப்பா, உங்கள் அப்பா, ஜூன் எல்லோரும் சேர்ந்து இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட இருந்து ஃபோன் போகிறவங்க உங்கள் அப்பா அட்டன் பண்ணிட்டாரு. பட் அவரும் கொஞ்சம் போதையில் இருக்கார். அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருக்காரு. எல்லோரும் வந்துட்டு என்ன எந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்காங்க, சாப்பிட போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் சைலண்டாக இருக்காங்க. சரி இவர் ஸ்பீக்கரில் போட்டிருக்காரு இல்லை, இங்கே இது மொத்த ஜீவனம் அது ஆர்வமாக பார்த்துட்ருக்கு. ஏங்க என்னடி உங்களுக்கு என்ன உங்களுக்கு கரெக்டாக தான் பேசுகிறேன். நான் ஏன் கரெக்டாக தான் பேசுகிறேன். உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏண்டி லவ் யூங்க. அவர் டக்குன்னு அடித்த போதெல்லாம் இறங்குன மாதிரி நிமிந்து உட்காந்துட்டு என்ன சொன்னேன், லவ் யூங்க. இங்கிட்டிருந்து ஜூன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரான். டக்குன்னு வந்துட்டு ஜூனோட வாயை பார்த்துட்டு கம்முனிரு அப்படிங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜ் காட்டுறான். சரின்னு சொல்லிட்டு ஜூனு பார்த்துட்ருக்கான். லவ் யூடி.
நீங்கள் ஒயன் பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட லவ் யூவே சொன்னதில்ல. ஏன் எவ்வளோ சலிப்பாக சொல்கிறீங்க? பிள்ளை பார்த்தோன்னே போர் அடிச்சுட்டேனா? ஏய் எப்பிட்ரி நீ இப்போ இப்படி போர் அடிப்பான்? போர் அடித்தா இப்படி ஜூன் பிறந்திருப்பான். யோசிக்க மாட்டியா? ஜூன் அப்படியே வந்துட்டு எனதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இவங்க எப்படியே ரொமான்ஸுங்கிற பிள்ளை கொஞ்சம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மொத்த கும்பலும் ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள்லாம் அப்படி தான் செம்ம ஷாக்கு. ரியா உங்கள் கதை பார்த்துட்டு ஆத்தாடி கேட்காத, இது உங்கள் அம்மா அப்பா பேசுகிறாங்க கேட்காத அப்படின்னு. நீங்கள் ரியா கதை பார்த்துட்டீங்க. இங்கே ஷிகோட அம்மாவுக்கு தான் ஆத்தாடி இவங்க நமக்கு மேலே செம்ம ரொமான்ஸ் கப்பலாக இருப்பாங்க போல் அப்படின்னு அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே எல்லாம் ஷாக்காக பார்க்க அங்கே எல்லாம் ஷாக்காக பார்க்கன்னு சொல்லி அந்த நைட்டு அப்படியே தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் போதையில் ஒருத்தங்க கூட இருந்துச்சு போல. ஈவன் உங்கள் கேங்குமே இருந்துச்சு போல. உங்கள் அம்மா மட்டையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அத்தை ரியாலாம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்கள் அத்தையை செம்மையாக குடிச்சிட்டு நீங்கள் 2 பேருமே அங்கே மட்டையாயிட்டீங்க. அந்த கேங்கும் மொத்தமாக அங்கே மட்டையாக இருக்கும். இதில் ரியா மட்டும்தான் தெளிவாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். இல்லை நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் எழுப்ப ட்ரை பண்ணி முடியவே இல்லை. ரியா கடைசியில் உட்காந்து சரி காவலுக்கு உட்காந்துருப்பான்னு உட்காந்தவ தான் இல்லை அவளும் சேர்ந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஷாப்பிங்லாம் போயிருப்பீங்க. செம்ம ஜாலியாக வந்திருக்கும். பயங்கர ஆட்டம் தான். அவங்க 4 பேரையும் கண்ட்ரோல் பண்ண வேறு யாரும் இல்லையா? அந்த சைடு பார்த்தா அவங்களாம் அன்றைக்கி நைட்டோட சரி அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அது பாட்டுக்கு அது வேலை போயிடுச்சு. ஏன்னா வேலையை பார்க்கணுமே. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே. செம்ம ஜாலியாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. சேம் டைம் உங்கள் அத்தைக்கு. ஏன்னா இவங்க 2 பேர்லாம் ரொம்ப வருஷமாக வெளியே வராதவங்க. ஃபைனலி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பெல்லாம் முடிச்சு கிளம்புறீங்க. தான் வீடியோ கால் பண்ணியிருக்கான். ஆமாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அது மின்னிக்கு நாங்கள் ரைடெல்லாம் போனோம் தெரியுமா? இது போனோம் அது போனோன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டுருங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன ஏன் அப்படியே ஸ்டாப்பாக என்ன பார்க்குறீங்க? அழகாக இருக்கடி. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கு. பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்கு. தோணும் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வெக்கமாக இருந்தேன். நீங்கள் என்னை ரொம்ப ஷை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் வெக்கத்தில் செவந்து போச்சு. அவ்வளோ ஷை ஆகுறியா? சரி ஃப்ளோட்டிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வீக்கர் ஸ்மைல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேசிட்டு ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வரீங்க. அங்கே பார்த்தா ஒரு ஜீவனையும் காணோம். நீங்களாம் செம்ம டயர்டாக போயிருப்பீங்க. 4 பேரும் போய் டமல் தூங்கியாச்சு. அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு. ஈவினிங்காக உங்கள் அம்மா எழுந்திரிச்சு குக்லாம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு செம்ம டயர்டு. ஃபோன் பண்ணியிருப்பான். நீங்கள் அட்டனும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ எந்திரிச்சிட்டா பார்க்குறீங்க. கால் பண்ணியிருக்கான். அப்போ டயர்டாக இருந்துச்சு. சொல்லுங்கள் இப்போ வந்தேன். அதையுமே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ஒரு ஃபோன் கூட நீ அட்டன் பண்ணல. செம்ம டயர்ட்ப்பா. அவ்வளோ டயர்ட் ஆகிட்டியான். ஊர் சுற்றியே செம்ம டயர்டாக இல்லை. கார் வேறு நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் தூங்கிட்டுலாம் வந்தாங்க தெரியுமா? என்னால் முடியல ஓட்டிகிட்டு வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு தான் தூங்கிட்டேன். சரி சாப்பிட்டியான்? அம்மா குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு இருந்து எட்டி மட்டும் பார்த்துட்டு வெளியே கூட போகல. வந்து திருப்பி கால் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோ டயர்டும். சரி மேடம் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, புருஷனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நீங்கள் எப்படியே வந்துட்டு யோசிக்கிறீங்க. என்னடி யோசிக்கிறேங்க. உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்குது. அதென்ன எல்லோரும் ஒன்று தானே சொல்லுவாங்க. 2 சொல்கிறேன். அதாவது ஒன்று வந்து காமன், எப்பவும் போல் ஷர்ட் அண்ட் பேண்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடி சர்ப்ரைஸ்ன்ட்டு உடச்சிட்டேன். அதான் அத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கல்ல, இதுதான் பொண்டாட்டி உனக்கு வாங்கியிருக்கான்னு. சிரிக்கிறான். அப்புறம் என்ன? சரி விடு. சரி இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன? அது அம்மா சொல்லலை. அது சர்ப்ரைஸ் தான். பட் நேரில் பார்க்குறப்ப தான் சொல்லுவேன். சேம் டைம் காட்டுவேன். இதனடி புது கூத்தாக இருக்குது. நேரில் பார்க்குற அன்றைக்கி தான். நம்ம இப்போ நேரில் பார்க்குறது தெரியலையே. உங்களை பார்த்துட்டு ஆனாலே உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சு. உங்கள் அம்மா சொன்ன 10 நாள் முடிஞ்சிச்சுடி. நீ வரவே இல்லை. போவி இங்கே ஜாலியாக இருக்குது தெரியுமா? உங்களை மறைக்கிறான். சரி விடுங்க, மிஸ் பண்ணுறேன்னா நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க தான். அதனால ஜாலியாக இருக்கல. எல்லோரும் 10 நாள் இருந்துகிட்டே வரேனே. உங்கள் அம்மா 30 நாள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொன்ன 10 நாள் வந்துட்டு. ஸோ 30 நாள் உங்களை பார்த்துட்டு இந்த வேக்கானம் பேசுகிறப்ப அழகாக பேசுகிறேன். 30 நாள்டா 40 நாள்டான்னு கலாய்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ மிஸ் யூங்க மிஸ் யூங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க. வீக்கு சிரிப்பு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பேசிட்டு சரி நான் ஃபோன் வைக்கிறேன். ஏன் அம்மா குக் பண்ண கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பா. நீங்கள் அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி ரியாக்காவும் உங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அத்தையும் சமைச்சிட்ருக்காங்க கூட சேர்ந்து. நீங்கள் போயிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜூன் அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. நீங்கள் அப்படியே ஜூனை பார்த்துட்டு மாமா உமிச்சு வரேன். என்ன அப்படின்னு சொல்லி ஜூன் உங்களை பார்க்குறான்.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் உங்களை பார்க்குறான். சாரோட எந்த லெவலில் போயிட்டுருக்கு? ஜூன் உங்களை பார்த்துட்டு அது நல்ல லெவலில் தான் போகுது அப்படின்னு சொல்லி போகிறான். நீங்கள் ஜூன் கையை பிடிச்சிட்டு எதுக்குள்ள அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? அப்படி சொல்லி ஜூன் ஆடி போயிட்டான். என்ன ஜூன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான், பட் அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜூன் முழிக்கிறான். இல்லை நானா உள்ளறாத சரியா? அன்னைக்கு உங்கள் மாமே வீட்டுக்கு வந்திருக்கான். அது என்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டே தான் வீட்டுக்குள்ளே வந்தான். நீ கேஷுவலாக சொல்கிற இளவம்மா வீட்டுக்கு வந்திருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருக்க. என்ன நினச்சிட்ருக்க நீ? வீட்டுக்கெலாம் கூட்டுறியா? ஜூன்களை பார்த்துட்டு ப்ளீஸ் டேக் இங்கே ரெண்டு பேசாத கீரை அம்மாட்டே சொல்கிறேன். வீட்டுக்கு கூட்டுற லெவலுக்கு போயிடுச்சா? ஜூனும் கைப்பிடிச்சிட்டு கெஞ்சிரானுங்க. இருடா நான் சொல்லி வைக்கிறேன்றே. ப்ளீஸ்டி ஸோ உனக்கு என்ன வேணும்? ஏன் அப்படி பண்ணுறேன்? எனக்கு வீயை பார்க்கணும். அதுக்கு மாமா பார்க்க கூட்டு போன்னு சொன்னாலே கூட்டு போயிருப்பேன். எதுக்குடி இதெல்லாம் இழுக்கிறேன்? கூட்டு போன்னு சொன்னால் அவன் புருஷனை பார்க்க நீ போன்னு சொல்லிட்டேன்னா அதனால தான். சரி நாளைக்கு கூட்டு போட்டா மாமா பார்க்க நடிச்சுட்டு அழகாக தலையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் என்ன பார்த்துட்டு. ஆனால் இன்னொருத்தர வீட்டுக்கு வந்தா தெய்வமே கூட்டே வர மாட்டேன். ஒன்றையும் புருஷனையும் நம்பவே கிடையாது. நல்லா தெரிஞ்சிச்சு. ஜூனை பார்த்துட்டு தெரிஞ்சால் சந்தோஷம்தான். சரி அப்படி சொல்லிட்டு ஓட்டிட்டான் அவனும். ஜூன் வந்துட்டு அவன் ரூமுக்கு போகிறப்ப பார்த்தா அவன் வந்துட்டு திடீர்னு உங்கள் ரூமில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கவன் டக்குன்னு எட்டி பார்க்குறான். நீங்கள் கீழே தான் நின்றுட்டுருக்கீங்க. இவன் ரூமில் என்ன சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜூன் ஷாக் ஆகிட்டோம். ஆமா இங்கே என்ன பண்ணுறீங்க? அப்பா ஏறி குதிச்சு வர கொஞ்சம் கஷ்டமாச்சு. நல்ல வேலை ஜூன் நீ வந்து இப்போ உங்கள் அக்கா கூட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜூன் ஷாக் ஆகிறான். என்னடா அப்போ உங்கள் அக்கா கூட்டோம்? ஆமாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. எதுவும் சொல்கிறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்துட்டு இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனாக பார்க்குறீங்க. இங்கே வா நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிருப்பீங்க. எப்போ நான் காய் கட் பண்ணி வச்சுக்கேன் வாடி அப்படின்னு சொல்லி இருக்கிறா. நீ வர முடியும். உங்கள் அம்மா அப்படியே ஜூனை பார்த்து முறைச்சிட்டு இப்போ அப்போ என்ன பண்ண அவனை விட்டு தொலைங்க. வேலை தானே செஞ்சுட்ருக்கா. வேலை தான் செய்கிறோம். வாடி இப்போட நான் வரல. வரியா இல்லையா? நான்லாம் வரல. புரியா வந்திருக்கான். அடுத்து நீங்கள் நிமிஷம் ஜூனை ஷாக்காக பார்க்குறீங்க. பக்கத்தில் ரியா வேறு இருந்திருப்பாங்க. ரியா காதில் விழுந்துருச்சு. ரியாவும் ஷாக்காக பார்க்குறான். என்னடா சொல்கிற? ரியா தான் கேட்டிருப்பாங்க. அது சொல்லு அப்படி சொல்லிட்டு அவங்களே பார்க்குறாங்க. நீங்கள் என்னடா மாமா வந்திருக்காரு ரூமில் இருக்காரு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக் வம்சம் ஐஸ்லாம் விரிஞ்சு போச்சு. ரியா உங்களை பார்த்துட்டு வாசல் வழியாக வரல. நீங்களும் ஆமாம் வாசல் வழியாக வரல ஏறி குதிச்சிருந்தார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியாக்கா பார்க்குறீங்க. ரியாவை சிரிச்சிட்டேன்னு போ தெரியுது திருட்டுத்தனமாக வந்திருக்கான்னு தெரியுது. நீ ரூமுக்கு போ. காது ரூமுக்கு போடியே அம்மா அங்கே தான் இருக்காங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு உங்கள் தம்பியை பார்க்க ஒரு மாதிரி ஆச்சு. ஐயோ இந்த நாய் என்ன வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கடன் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா வீதா சும்மா ஸ்டைலாக பெட்டில் உட்காந்துருக்கோம். பைத்திய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வீக்கிட்ட போகிறீங்க. இங்கே என்ன பண்ணுற நீ? அவனை பக்கம் தான் வந்தேன். ஐயோ மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற? இவங்களை பார்த்துட்டு உன்னை பார்க்க தாமா வந்தேன். அதுக்கு வாசல் வழியாக வச்சு வர வேண்டியதானே? ஏண்டி இவனாச்சும் பொண்டாட்டி திருட்டுத்தனமாக பார்க்க வரும்போது வாசல் வழியாக வருவானா? நீங்கள் வீயை பார்த்துட்டு இவனாச்சும் ஃபர்ஸ்ட்டு பொண்டாட்டி திருட்டுத்தனமாக பார்க்க வருவானா? வாசல் வழியாக வந்தால் விட மாட்டாங்களா? உன்னையா விடுவாங்கல்ல? விடுவாங்கடி. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் ஆனோடனே போடாங்க நைட்டு வீட்டுக்கு போடாங்க. போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வீயை பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியல. அவங்க கூட ஸ்டே பண்ண வந்திருக்கேன். அம்மா என்ன நினச்சிட்ருக்கு நீ? இது காமெடியாக இருக்கா உனக்கு? அது இல்லாமல் நீ வந்தது இப்போ ரியாக்காவுக்கும் தெரிஞ்சு போச்சு. சிம்டம் ஜூன் தான் வந்து சொல்கிறேன். என்னம்மாம்மா இப்போ இருந்தால் இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு நான் பார்க்க வீட்டுக்கு நான் வரேன். நீ ஒன்றும் வர வேணாம். ஆமாம் அப்பா ஆஃபீஸ் போகிறது இல்லடி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அம்மா வீட்டில் இல்லை. வீடு வேறு வந்துட்டு மெய்டெல்லாம் வேறு நாங்கள் வர வேணான்னு சொல்கிறோம். நாங்கள் தான் குக் பண்ணிட்டுருக்கனால வீடு ஆனால் அது மாதிரி கிடக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டிலே தான் இருக்காது. ஆனால் வீட்டுக்குலாம் வர வேணாம். அம்மான்னு சின்ன நினச்சிட்ருக்கு படி. ஒன்று பார்க்க வந்தேன். ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன். அம்மா எந்திரிச்சு போட வீட்டுக்கு என்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எங்களை ஹக் பண்ண வேறு பிடிச்சிட்டோம். அம்மா என்னம்மா பண்ணுற நீ? எவ்வளோ ஆசையாக புருஷன் பொண்டாட்டியை பார்க்க வந்தா போடான்ற. சரி எனக்கு வாங்கின கிஃப்ட்லாங்க. எங்கள் வீயை பார்த்துட்டு டே நாளைக்கு தரேன்டா போடும். நாளையில் வேணாம் நீ வேணும். மாமா ப்ளீஸ்டா போடும். டி சத்தமாக பேசாதுறாங்கிறீங்க. அவன் சத்தமாக தான் பேசுகிறான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீயை பிடிக்கிறீங்க. அக்கா அடுத்த நீங்கள் பார்க்குறீங்க ஜூன் தான். அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. வரையா பிச்சிருவேன் நாயே பேசுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீ கையை எடுத்துடுறீங்க. வீங்க பார்த்துட்டு போய்ட்டு வா வெயிட் பண்ணுறேன். மாமா மரியாதையாக போயிரு. மாமா மரியாதையாக போயிருன்னு சொன்னேன். அவ்வளோதான். மாமா பொண்டாட்டி அப்படியே போடா அம்மா அது வந்துட போகுது ரூமுக்கு. என்னெல்லாம் நினைப்பாங்க திருட்டுத்தனமான இப்படி வந்து நின்னா. இது ஜாலியாக இருக்கிற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி இருக்கு.
நம்ம லவ் தான் பண்ணுறோம், நம்ம என்ன கள்ளக்காதலா பண்ணுறோம். இவங்களை பார்த்துட்டு பாயிண்ட்டு சின்ன பாயிண்ட்டு, நம்ம லவ் பண்ணுறோம். அதுக்கு லவ் பண்ண இப்படி தான் திருட்டுத்தனமாக பார்க்கணும். ஆமா போடா சரி நான் போகிறேன் போ அப்படின்றா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வியே பார்க்குறீங்க. திருப்பி அந்த ஜன்னல் ஏறிட்டான். போ சரியா லவ் யூடி லவ் யூடா போடா பைத்தியக்காரன். பைத்தியமாக காதலிக்கிற பைத்தியக்காரன்னு சொன்னேன். பைத்தியக்காரன் பைத்தியக்காரிச்சி போடா சரின்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பான். நீங்கள் கடகடன்னு கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க. ரியாக்கா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நடக்கட்டும் ஐயோ ரியாக்கா கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு சைடில் வச்சு சொல்கிறீங்க. அவங்களுக்கு சிரிப்பாக வருது. இப்போல்லாம் நிறைய பேருமா கல்யாணம் பண்ணிட்டு தான் லவ் பண்ணுறாங்க. அங்கே வந்து என்னோட அம்மா டக்குன்னு ஜூனை பார்த்துட்டு ஆமாம் அப்படி பண்ணுறது தானே நல்லது அப்படி சொல்லாமா. நீங்கள் ஜூன் காலை மிதிக்கிறீங்க. சைத்தானே தான் சொன்னோம் சாவடிச்சிடும் நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் தம்பி உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் டக்குன்னு எனக்கு அதுக்கிட்ட பற்றி இப்போ நீ மட்டும் சொன்ன நான் கண்டிப்பாக வந்துட்டு மீனாவை பற்றி சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டு விஷயம் அவன் ஷாக்காக பார்க்குறான். அம்மா மீனா தெரியும்ல, மீனா ஒரு பையனை லவ் பண்ணுறானா. டக்குன்னு வந்து உங்கள் தம்பியும் கையை பிடிச்சிட்டான். ப்ளீஸ் என் காலெல்லாம் விழுகிறான். கீழே குனிஞ்சு காலை வந்துடும். உங்களுக்கு ஒரே சிரிப்பாக வருது. சாவலை செத்த பையில என்னையவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சைலண்டாக நான் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லைம்மா. மகாபிரபு நீ எதுவும் சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரடி அது ஒரு பையன்மா, அது ஒரு தருதலை இது ஒரு தருதலை, 2 தருதலையும் சேர்ந்து உருப்படாமல் போகுது. உங்கள் தம்பி உங்களை பார்த்து முறைக்கிறான். அவனை தருதலைன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு பெரிய மேட்ரு இல்லை. அவன் ஆளை தருதலைன்னு சொல்லிட்டீங்க அதுக்குன்னு முறைக்கிறான். என்ன அவள் எதுக்கு தருதலைங்கிற அங்கே சொன்னால் இங்கே கொட்டையுதோ அவங்கள பார்த்துட்டு ஆமாம் கொட்டையுது. அவனை மாமா பற்றி சொல்லுவா ஒன்று கொட்டையுது கொன்றுவேன். உங்கள் தம்பி உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் 2 பேரும் முறைச்சிட்டு இருக்கோங்க மொத்தம் கம்முன்னு தின்னு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சோற போகிறாங்க. 2 பேரும் கம்முன்னு சாப்பிட்டாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஷாக் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ எல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் என்ன சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எனக்கு உண்மையாக சொன்னால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். பட் நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஓகேவா பாய் லவ் யூ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்களா. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். டாடா.